ஏபி நாகராஜன் அவர்கள் எடுத்த சொந்த படத்துக்கு ஒரு பாடல் தேவைப்படுது. விவசாயத்தை பற்றின ஒரு பாடலாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் பல ஊர்களினுடைய பெயர்கள் அந்த பாடலுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி ஏபி நாகராஜன் அவர்கள் கேட்குறாரு. இந்த பாடலை எழுதுறதுக்கு புகழ்பெற்ற கவிஞர் மருதகாசியும் வராரு. ஏபி நாகராஜன் கேட்ட மாதிரியே பல ஊர்களினுடைய பெயர்கள் வர்ற மாதிரி ஒரு விவசாயம் சார்ந்த பாடலை மருதகாசி எழுதுறாரு. இந்த பாடல் அன்றைய தமிழ் சினிமாவையே அதிர வைத்தது அப்படின்னு சொல்லலாம். வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. சினிமாவே பார்க்காத, சினிமாவே பிடிக்காத காமராஜர் அவர்களை கூட இந்த பாடல் கவர்ந்தது. காமராஜர் அடிக்கடி முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது. எல்லா ஊர்களினுடைய பெயர்களையும் வைத்து ஒரு பாடலை ஏபி நாகராஜன் அவர்கள் ஏன் கேட்டார்? அப்போ மருதகாசி அவர்கள் அந்த இடத்துல எழுதி கொடுத்த பாடல் என்ன, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவினுடைய ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், திருமால் பெருமை, கந்தன் கருணை, திருவருட்செல்வர் போன்ற மிக புகழ்பெற்ற பல திரைப்படங்களை இயக்கி ஆன்மீக செல்வர், தெய்வீக இயக்குனர் போன்ற பல பட்டங்களை பெற்றவர். ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் தான் ஏபி நாகராஜன் அவர்கள். அது ஏபி நாகராஜன் அவர்கள் வளராத ஆரம்ப காலகட்டம். அவர் தமிழ் சினிமாவில் இயக்குனராகவே இல்லை. அவர் ஒரு கதாசிரியராகத்தான் அறியப்பட்டார். அப்போ அவருக்கும் புகழ்பெற்ற நடிகர் வி.கே. ராமசாமி அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தது. ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அதுதான் லக்ஷ்மி பிக்சர்ஸ். இதன் சார்பில் ஒரு முதல் படம் தயாரிக்கிறாங்க. இது ஒரு கற்பனை காவியமாக இருக்கக்கூடாது, மண்ணையும் மக்களையும் அப்படியே காட்சிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் தான் மக்களை பெற்ற மகராசி. அதாவது ஒரு விவசாயியுடைய வாழ்க்கையை ரொம்ப அப்பட்டமாக அந்த காலத்தில் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு விவசாயியாகவே வாழ்ந்திருப்பார். இப்போ ஒரு விவசாயம், கிராமம் சார்ந்த வாழ்க்கையை இந்த படத்தில் காட்டுறாங்க இல்லையா? அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஏழை பணக்காரன் வேறுபாடு, பெண் கல்வி, கலப்பு திருமணம், இது மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்களை அந்த படத்தில் பேசியிருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது ஆண்டு 1955 அந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த படத்துக்குள்ளே சேர்த்துருப்பாங்க. இதில் கதாநாயகனுக்கான ஒரு அறிமுக பாடல். கதாநாயகன் ஒரு அக்மார்க் விவசாயி. இப்போ ஒரு பக்கம் எம்ஜிஆருக்கு கதாநாயகன் அறிமுக பாடல் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு உருவாகிட்டு இருக்கும்போது சிவாஜிக்கும் அதே மாதிரி கதை சார்ந்த ஒரு பாடல் வைக்கலாம். இப்போ ஒரு விவசாயிக்கு ஒரு பாடல் வைக்கணும்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏபி நாகராஜன் அவர்கள் யோசிச்சு இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பாடல் தேவைப்படுது இல்லையா? அன்னைக்கு புகழ்பெற்ற கவிஞராக இருந்த மருதகாசி அவர்களை கூப்பிட்றாரு. இந்த பாடல் எழுதுறதுக்கு மருதகாசி அவர்களும் சேர்கிறார். அன்னைக்கு தமிழ் சினிமாவில் மருதகாசி அவர்கள் தான் முன்னணியில் இருந்தார். அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களினுடைய ஆரம்ப காலம். கண்ணதாசனும் வாலி அவர்களும் மிகப்பெரும் பாடலாசிரியர்களாக அது வரைக்கும் வரலை. மருதகாசி தான் தனிப்பெரும் கவிஞராக இருக்கிறார். அன்னைக்கு இருந்த தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு ட்ரெண்டை மாற்றணும்னு சொல்லி ஏபி நாகராஜன் அவர்கள் விரும்புகிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ரொம்ப பலமாக இருந்த காலம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்மந்தமாக நிறைய படங்கள் வரும். அது சம்மந்தமான பாடல்கள் இருக்கும். அதாவது இந்த பணக்காரன் ஏழை, இது சம்மந்தமான விஷயங்களாக இருக்கும். இந்த பண்ணையார், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமை மக்கள், இந்த கருத்தியலை சார்ந்த படங்கள் இருக்கும். இதை விட்டிங்கன்னா புராண படம், பக்தி படம், அது மட்டும் இல்லாமல் ராஜாராணி கதைகள் பெரும்பாலும் ஆக்கிரமித்து இருந்தது. இதை விட்டால் நகரத்து வாழ்க்கையினுடைய சிறப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதை சொல்கிற மாதிரியான படங்களும் கதைகளும் பாடல்களும் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மண்மனம் மாறாத ஒரு கிராமிய வாழ்க்கையை அப்படியே பதிவு பண்ணுற மாதிரி படங்களும் பாடல்களும் வரணும் அப்படின்னு சொல்லி ஏபி நாகராஜன் அவர்கள் நினைக்கிறார். இந்த விஷயத்தை மருதகாசி அவர்கள்ட்ட சொல்கிறார். பாடல் எழுதும்போது அவர் என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கும்போது இதை சொல்கிறார். ஒரு கிராமத்து வாழ்க்கையை நம்ம அப்பட்டமாக காமிக்கணும், மண்மனம் மாறாத ஒரு பாடல் வேணும், கதாநாயகன் அறிமுக பாடல் அப்படின்னா மருதகாசி அவர்கள் பாடல் எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ ஏபி நாகராஜன் குறுக்கிட்டு சொல்லியிருக்காரு, இன்னொரு விஷயம், இதில் விவசாயத்தை பற்றி, கிராமிய வாழ்க்கை இதெல்லாம் வரணும். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஊர்களினுடைய பெயர்கள் இந்த பாடலுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறார். ஆனால் ஏன் அந்த மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு மருதகாசி அவர்கள் கேட்டோன்னா ஏபி நாகராஜன் சொல்லியிருக்காராம், நிறைய ஊர்களினுடைய பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஊருக்காரங்களும் அந்த பாடலை கேட்கும்போது சந்தோஷப்படுவாங்க. அதனால் பாடல் நிறைய மக்களை போய் சென்றடையும் இல்லையா அப்படின்ன உடனே இப்போ ஏபி நாகராஜன் அவர்களுடைய ஆசையை மருதகாசி அவர்கள் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரியான பாடல் எழுதுறதுல ரெண்டு கஷ்டங்கள் இருக்குது. என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஊர்களினுடைய பெயரும் அந்த ஊர்கள் எதற்கு புகழ் பெற்றது அப்படிங்கிறதும் தெரியணும். அதில் இதெல்லாம் விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்டதுங்கிறதும் தெரியணும். ஆக பல ஊர்களை பற்றின புலமையும் இருக்கணும், விவசாயமும் தெரிஞ்சிருக்கணும். அப்படியான ஒரு கவிஞரால் தான் அந்த பாடல் எழுத முடியும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா பல ஊர்களை பற்றிய புலமையும் மருதகாசி அவர்களுக்கு இருந்தது. அவரே ஒரு மிகப்பெரிய விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுனால விவசாயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால் ஏபி நாகராஜன் அவர்களுடைய ஆசையை உள்வாங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
பல ஊர்களினுடைய பெயர்களை உள்ளடக்கமாக வைத்து ஒரு அற்புதமான பாடலை மருதகாசி அவர்கள் எழுதி முடிக்கிறார். பாடலை வாங்கி பார்த்தோன்னா படத்துடைய தயாரிப்பாளர்களாக இருந்த ஏபி நாகராஜனுக்கு வி.கே. ராமசாமிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கிராமிய பாடல், ஒரு மண்மனம் சார்ந்த ஒரு பாடல், கதாநாயகன் அறிமுக பாடல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கேவி மகாதேவன்கிட்ட கொடுத்து இசையமைக்க சொல்கிறாங்க. அவர் வந்து இசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை, ஒரு வரியை கூட மாற்றாமல் அற்புதமான ஒரு மண்மனம் சார்ந்த ஒரு இசையை இந்த பாடலுக்கு கொடுக்குறாரு. இந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த பாடல் அளவுக்கு புகழ்பெற்ற பாடல் இல்லைன்னு சொல்லலாம். பட்டி தொட்டி எங்கும் வந்து ஒலிக்கிறது. அது தமிழ் சினிமாவையும் அதிர வைக்கிறது. அதே நேரத்தில் மக்களும் வந்து இந்த பாடல் வந்து தூக்கி கொண்டாடுறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இது என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆசை உங்களுக்கு வந்திருக்கும். ரெண்டாவது, பல ஊர்களினுடைய பெயர்களை மருதகாசி அவர்கள் இதில் பயன்படுத்தியிருக்காரு. எந்த ஊர் பேரில் இந்த பாடலை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த பாடல் தான் மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு சின்னக்கண்ணு பசும் தலையை போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு அப்படிங்கிற பாடல். மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு சின்னக்கண்ணு. மணப்பாறை மாடு கட்டி அப்படிங்கிற இந்த பாடலினுடைய பல்லவி தொடங்குறதுக்கு முன்னால பொண்ணு விளையிற பூமியடா அப்படின்னு சொல்லி ஒரு தொகையரா எழுதியிருப்பாரு. அப்படியே அற்புதமாக இனிமையாக நம்ம காதுகளில் ஒலிக்கும். ஒவ்வொரு ஊர் பேரையா உள்ளே கொண்டு வராருன்னு நம்ம பார்க்குறோம் இல்லை? இதில் மணப்பாறையில் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாடுகள் வாங்கணும் அப்படின்னா அதற்கான மிகப்பெரிய ஒரு சந்தை மணப்பாறையில் இயங்கிக்கிட்டு இருக்குது. விவசாயத்துக்குனாலும் சரி, வேறு சில பயன்பாடுகளுக்குனாலும் சரி, எல்லா ரகம் மாடுகளும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மணப்பாறையில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற சந்தை. இதை வந்து விஷயம் தெரிஞ்சவங்க தான் இதை வந்து பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்க முடியும். இப்போ மணப்பாறையிலேருந்து மாடு வந்துருச்சு. இப்போ அந்த மாடை வச்சு நம்ம நிலத்தை உழணுன்னா நமக்கு என்ன வேணும்? ஏற்கலப்பை வேணும். இப்போ அது எங்கே தயாராகுது அப்படின்னா, ஏற்கலப்பை மட்டும் இல்லை, நிறைய விவசாய பொருட்களுக்கான ஒரு சந்தை, அதை தயாரிக்கிற மிக முக்கியமான ஒரு இடம் மாயவரத்திலிருந்து இன்றைக்கும் வந்து செயல்படுகிறது. அதை வந்து பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரு. இது எங்கள் மாடை இங்கே வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு சின்னக்கண்ணு அப்படிங்கிறார். சரி, இப்போ விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு மனிதன் தயாராக இருக்கிறான், ஏற்கலப்பை தயாராக இருக்குது, மாடு தயாராக இருக்குது. இப்போ நெல் வேணும் இல்லையா? இப்போ எந்த ஊரில் போய் நெல்லை வாங்குறாரு மருதகாசி அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சடி சம்பா நெல்லுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஆத்தூரை அப்படியே பாடலுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். ஆத்தூர் கிச்சடி சம்பா நாற்று வாங்கி விதைச்சு நாற்றை பறித்து நட்டு போடு சின்னக்கண்ணு தண்ணியை ஏத்தம் பிடிச்சி இறைச்சி போடு செல்லக்கண்ணுங்கிறாரு. இப்போ எந்த ஊரில் மாடு வாங்கணும், எந்த ஊரில் ஏறு வாங்கணும், எந்த ஊரில் நெல் வாங்கணும், அதுக்கு எப்படி தண்ணி விடணும், எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாரு. இப்போ இந்த நெல் நல்லா விளைஞ்சிருச்சு. இப்போ கருதை இருக்கணும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருதை யாரை வச்சு பெரும்பாலும் அறுத்துருக்காங்கன்னா, மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒரு குழுவாக புறப்பட்டு போவாங்களாம். அவங்களுக்கு வந்து சம்பளம் கூலி வந்து பேசப்படும். ரொம்ப வேகமாக வந்து பார்த்திங்கன்னா நெல் கருதறுத்து அதை வந்து அடித்து நெல்லாக வந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இப்படியான ஒரு நடைமுறை இருந்தது. மதுரையிலேருந்து பிரத்யேகமாக ஆட்கள் வந்து இதுக்கு வந்து போயிருக்காங்க. இப்போ இவங்களையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து சொல்கிற மாதிரி மதுரைங்கிற ஊர் பேரை வந்து உள்ளே கொண்டு வராரு. கருதை நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆளை வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில் சின்னக்கண்ணுங்கிறாரு. இப்போ இந்த கதிர் அறுப்புக்கு புகழ்பெற்ற மதுரை அப்படிங்கிற ஊர் பேர் உள்ளே வந்துருச்சா? இப்போ இவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் அந்த விவசாயிகளுடைய உழைப்பால் நெல் விளைஞ்சு இருக்குது. இப்போ இதை வந்து விற்கணும்னா சரியான இடத்துக்கு போகணும் இல்லையா? அப்போ எங்கே விற்கணும், எந்த வியாபாரிகிட்ட யாருக்கிட்ட விற்கணும், இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயங்கள். அன்றைக்கி தமிழ்நாட்டில் பல நெல் கொள்முதல் சந்தைகள் வந்து இருந்தது, விவசாயிகள் நேரடியாக போய் நெல்லை விற்கிறதுக்கு. அது எல்லாத்த பற்றியும் மருதகாசி அவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் கதை வந்து கோயம்புத்தூரில் நடக்கிறதுனால அந்த பகுதிக்கு பக்கத்தில் இருந்த பொள்ளாச்சி அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு சந்தை. அன்றைக்கி வந்து விவசாயிகள்லாம் வந்து அந்த பகுதியில் நெல் உற்பத்தி பண்ணால் பொள்ளாச்சி சந்தையில் தான் வந்து விற்பாங்க. அதையும் வந்து அங்கே போய் விற்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ யாருக்கிட்ட விற்கலாம் அப்படிங்கும்போது இந்த நெல்லை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அரசாங்கம் வந்து கொள்முதல் செய்யும். இருந்தாலும் நல்ல விலைக்கு தனியாரில் வந்து கொள்முதல் யார் வாங்குவாங்க அப்படின்னா, விருதுநகர் பகுதியைச் சேர்ந்த நாடார்கள் மிக பெரும் வியாபாரிகளாக அந்த நெல் கொள்முதலில் அன்றைக்கி இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே மருதகாசி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் ஆச்சரியம். இது எல்லாமே உள்ளே வர்ற மாதிரி மருதகாசி அவர்கள் சில வரிகள் எழுதுவார். பொதியை ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணும்பாரு. விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு. சரி, மருதகாசி அவர்கள் இந்த பாடலை எப்படி முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அது வரைக்கும் விவசாயத்தை பற்றி சொல்லிக்கிட்டே வராரா? குடும்ப நலம் சார்ந்த
ஒரு கருத்தோட இந்த பாடலை முடிச்சிருப்பார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த காலத்தில் பணத்தை சம்பாதிக்கிறது கூட சுலபம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பணத்தை வச்சு காப்பாற்றுறதுல நிறைய பேர் வந்து தவறு பண்ணிடுவாங்க. ஏன்னா எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாமல் செலவழித்து ஏமாந்துருவாங்க. இதில் குறிப்பாக விவசாயிகள் இன்னும் சூதுவாது இல்லாமல் இந்த விளைச்சல் வீடு வந்து சேராதும்பாங்கள்ல, அந்த கதையாக தான் இருக்கும். அதனால் பணத்தை சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைப்பா, அந்த பணத்தை போய் குடும்பத்தில் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறவங்கள கொண்டு போய் சேருங்க. அப்போ தான் அந்த பணம் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல முறையில் பயன்படும் அப்படிங்கிற கருத்தை அழகாக சில வரிகளில் மருதகாசி அவர்கள் சொல்லுவார். சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பத்திரமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி விவசாயத்தை பற்றி தொடங்கிய கவிஞர் மருதகாசி அவர்கள் குடும்ப நலன் சார்ந்த ஒரு அற்புதமான கருத்தோட இந்த பாடலை முடிச்சிருப்பார். இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு விவசாயி தன்னை இந்த பாட்டுக்குள்ள வந்து பார்க்குற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தது. அதுமாதிரி பல ஊர்களினுடைய பெயர்கள் வந்ததுனால அந்தந்த பகுதி மக்களும் பார்த்தீங்களா எங்கள் ஊரை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இந்த பாடலை வந்து பார்த்தாங்க. இந்த பாடல் வந்து எந்த அளவுக்கு மக்களை சென்றடைந்தது அப்படின்னு சொன்னால், சினிமாவே பார்க்காத, சினிமாவில் வந்து பெரிய ஒரு பிடித்தம் இல்லாதவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். பொது வாழ்க்கை தான் கண்ணாக அவர் வந்து இருப்பார். அவருக்கு வந்து இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா விருதுநகர் வியாபாரிக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அது அவர் ரொம்ப கவர்ந்ததாகவும் சொல்லுவார்கள். அந்த பாட்டு காமராஜருக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி அந்த வரிகளை வந்து மறுபடியும் அடிக்கடி வந்து ஒரு முணுமுணுத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பாடல் ரொம்ப பிடிச்சி போனோன்னே இந்த பாடல் எழுதிய மருதகாசியை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காமராஜர் வந்து விரும்பினார். அந்த மாதிரி காமராஜர் பல கவிஞர்களை கூப்பிட்டு ஒரு பாட்டுக்காக சந்திச்சார் அப்படிங்கிற மாதிரி வரலாறே கிடையாது. அதே மாதிரி காமராஜர் வீட்டில் போனால் அவர் எளிதாக வந்து எல்லாரும் வந்து சாப்பிடவும் முடியாது. ஆனால் இந்த பாடல் எழுதிய மருதகாசி அவர்களை அழைத்து அவருக்கு வந்து டீ கொடுத்து 2 பேரும் இந்த பாடலை பற்றி பேசிக்கிட்டு இருந்ததாகவும் செய்திகள் உண்டு. காமராஜர் இந்த பாடலுக்காக மருதகாசியை வெகுவாக பாராட்டியதாகவும் செய்திகள் இருக்குது. அதாவது சினிமா பக்கமே வராத, சினிமாவே பார்க்காத, பொது வாழ்க்கையே கண்ணாக இருந்த காமராஜரையே இந்த மணப்பாறை மாடு கட்டிங்கிற இந்த பாடல் வந்து தன்னுடைய வாயில் வந்து முணுமுணுக்க வச்சிச்சு அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டில் இந்த பாடல் எந்த அளவுக்கு புகழ்பெற்றதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. விவசாயம் சார்ந்த அதே நேரத்தில் எல்லா ஊர்களினுடைய பெயர்களும் உள்ளே வர மாதிரி ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி ஏபி நாகராஜன் அவர்கள் கேட்டோன்னே, காலத்தால் மறக்க முடியாத ஒரு காவியம் போன்ற ஒரு பாடலை மருதகாசி அவர்கள் உருவாக்கி தந்தார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வரலாறு. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞரான மருதகாசி அவர்களை குறித்து ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னும் புகழ்பெற்ற கவிஞரான மருதகாசி அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒன்று அந்த யூடியூப் சேனலில் நான் தொடர்ந்து வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் இன்னொரு காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.